இன்னைக்கு நம்மளோட கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது வந்து மெயின் குரூப் எலிமெண்ட்ஸ் ஒர்க் ஷீட் 3ல உள்ள ப்ராப்ளம்ஸ் தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் நம்ம பார்க்கலாம். क्वेश्चन பாருங்க. The correct order of stability of difluoride. ஓகே, நம்மளுக்கு வந்து 14th குரூப்போட ஃப்ளூரைட்ஸ் கொடுத்திருக்காங்க. ஓகே, இதுல வந்து எந்த ஃப்ளூரைட் டைஃப்ளூரைட் வந்து மோர் ஸ்டேபிளா இருக்கும் அப்படின்றதுதான் क्वेश्चन. ஓகே, இப்போ நம்மளுக்கு அதனோட ஆர்பிட்டால் ஓவர்லாப்பிங் எப்படி இருக்குன்றத தெரிஞ்சா நம்ம இந்த क्वेश्चन ஆன்சர் பண்ணலாம். பாருங்க, இந்த குரூப்ல நம்மளுக்கு கார்பன் டைஃப்ளூரைட், சிலிகான் டைஃப்ளூரைட், ஜெர்மானியம் டைஃப்ளூரைட். நான் எந்த ஆர்டர்ல எழுதுறேன்னா 14th குரூப் அப்படின்றதுனால கார்பன், சிலிகான், ஜெர்மானியம் அந்த ஆர்டர்ல எழுதிருக்கேன். ஓகே, இப்போ இங்க யார் இந்த கார்பன் டைஃப்ளூரைட்ல நம்மளுக்கு ஓவர்லாப்பிங் வந்து 2p அதாவது 2p ஆர்பிட்டால் ஆஃப் கார்பனும் நமக்கு ஃப்ளூரினும் இதாகும். ஓகே, ஓவர்லாப் பண்ணும். அதே இது நம்மளுக்கு கீழே அப்படியே வரும்போது குரூப்ல கீழே வரும்போது நம்மளுக்கு சிலிகான் வந்து என்னது 3p. ஓகே, அதே மாதிரி ஜெர்மானியம் 4 வரும்போது இங்க ஃபர்ஸ்ட் கார்பன் டைஃப்ளூரைட்ல நம்மளுக்கு 2p ஓவர்லாப்பிங் இருக்கிறதுனால ஓகே அந்த பேக் பாண்டிங் வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணும். அந்த பாண்ட கார்பன் ஃப்ளூரின் பாண்ட வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணும் த்ரூ ரெசனன்ஸ். ஓகே, பாருங்க, கார்பன்ல நம்மளுக்கு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கு, ஃப்ளூரின் இங்க இருக்கு, இங்க ஃப்ளூரினும் 3 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கு. சோ ஃப்ளூரின் என்ன பண்ணும், எலக்ட்ரானை டொனேட் பண்ணும். ஓகே, சோ எந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் நமக்கு இப்போ வரும், கார்பன்ல எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி அதிகமாயிடுச்சு, சோ மைனஸ் சார்ஜ். ஃப்ளூரின் வந்து எலக்ட்ரானை டொனேட் பண்ணதுனால பாசிட்டிவ் சார்ஜ். ஓகே, இந்த மாதிரி நமக்கு இருக்கு. இது நெக்ஸ்ட் இந்த மாதிரி இந்த சைடுல உள்ள ஃப்ளூரினுக்கு டபுள் பாண்ட், சோ இந்த மாலிக்யூல் நீங்க பாத்தீங்க அப்படின்னா என்னது ஸ்டெபிலைசேஷன் டியூ டு பேக் பாண்டிங், 2p பேக் பாண்டிங். ஓகே, ரெசனன்ஸ் இருக்கு. சோ ரொம்ப ஸ்டெபிலிட்டியா இருக்கக்கூடியது வந்து அப்போ கார்பன் டைஃப்ளூரைட் தான். ஓகே, சோ மேல இருந்து கீழே வரும்போது 14th குரூப்ல நம்மளுக்கு அந்த ஓவர்லாப்பிங் பேக் பாண்டிங் எஃபிஷியன்சி கம்மி ஆகுறதுனால அந்த ஆர்டரும் நமக்கு கம்மியாகும். ஓகே, சோ த கரெக்ட் ஆப்ஷன் இஸ் பி, செகண்ட் ஆப்ஷன். ஏன்னா அங்கதான் கார்பன் டைஃப்ளூரைட் அதிகமா இருக்கு, அடுத்து சிலிகான் டைஃப்ளூரைட், லீஸ்டா இருக்குது ஜெர்மானியம் டைஃப்ளூரைட். ஓகே, சோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? சொல்லுங்க. என்ன சொல்றீங்க, இது அந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ஆகுறதுனால ஸ்டெபிலைசேஷன் அதிகம்ன்றீங்களா? ஆமா, அதாவது ஃப்ளூரினும் 2p ஆர்பிட்டால், கார்பனும் 2p ஆர்பிட்டால், அப்ப அந்த எலக்ட்ரான் இங்க கொடுக்குது, மறுபடியும் திருப்பி கொடுக்குறது, அதாவது பேக் பாண்டிங். ஓகே, நம்ம சொல்றது 2p பேக் பாண்டிங், அதாவது 2p ஆர்பிட்டால் ஆஃப் கார்பனும் 2p ஆர்பிட்டால் ஃப்ளூரினும் ஓகே பேக் பாண்டிங்ல இன்வால்வ் ஆகும். ஃப்ளூரின் கார்பனுக்கு எலக்ட்ரான் கொடுக்கும், அந்த எலக்ட்ரான் திருப்பி மறுபடியும் ஃப்ளூரினுக்கே வரும் த்ரூ ரெசனன்ஸ். ஓகே, சோ அதனால ஸ்டெபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அது மத்த இதுக்கு வந்து 3pன்றதுனால அந்த அளவு எலக்ட்ரானை கொடுக்காது. 2p எலக்ட்ரான் கொடுக்காதுன்றீங்க. அதாவது சைஸ் பெருசாயிட்டே வரும் இல்லையா, 3p 4p வரும்போது ஆர்பிட்டால் சைஸ் பெருசாயிட்டே வரும். அப்ப அந்த திருப்பி கொடுக்கக்கூடிய டெண்டன்சி இருக்காது, அந்த எஃபிஷியன்டாவே இருக்காது. அந்த ஃப்ளூரினும் கார்பனும் ஒரே பீரியட்ல வர்றதுனால சைஸ் வந்து நம்மளுக்கு வந்து மேட்சிங்கா இருக்கும். ஓகே, சோ அப்ப அந்த பேக் பாண்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அதுதான் ரீசன். ஓகே 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 ஓகே, தேங்க் யூ. அடுத்த ப்ராப்ளம் பாருங்க, அடுத்த क्वेश्चन பாருங்க. அல்கலி மெட்டல் சூப்பர் ஆக்சைட்ஸ் ஆர் அப்டைன்ட் பை த ரியாக்ஷன்ஸ். நம்மளுக்கு ஒரு செட் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க, அதுல நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அல்கலி மெட்டல் ஆக்சைட்ஸ் நம்ம வந்து ஆக்சிஜனோட ரியாக்ஷன் நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போதே பார்த்தோம். நார்மலா லித்தியத்துக்கு வந்து நம்மளுக்கு என்ன சொல்றது, மோனாக்சைடு ஃபார்ம் ஆகக்கூடிய டெண்டன்சி இருக்கும், சோடியம் பெராக்சைடு ரெடியா ஃபார்ம் ஆகும்,
மத்த ஹையர் எலமெண்ட் பார்க்க போனா பொட்டாசியம், ருபீடியம், சீசியம் எல்லாமே சூப்பர் ஆக்சைடு நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும். ஓகே. ஆனா எல்லா மெட்டலோட சூப்பர் ஆக்சைடையும் நம்மளால ப்ரிப்பேர் பண்ண முடியும். இப்ப என்ன மெத்தட்ல ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றதுதான் கொஸ்டின். கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க என்ன கொடுத்திருக்காங்க. ஆக்சிஜன் வித் அல்கலி மெட்டல்ஸ் இன் லிக்விட் அமோனியா. ஓகே. நம்மளுக்கு லிக்விட் அமோனியால அல்கலி மெட்டல் ஆட் பண்ணா ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும்? ஃபர்ஸ்ட் அத பாத்துருவோம். நம்மளுக்கு என்ன நடக்கும்? எலக்ட்ரான் வந்து ரிலீஸ் ஆகும். அந்த எலக்ட்ரானை சுத்தி அந்த அமோனியா சால்வேஷன் நடக்கும். ஓகே. அல்கலி மெட்டல் நான் M ரெப்ரசன்ட் பண்றேன். ஓகே. இந்த M வந்து அமோனியா சால்வெண்டோட நம்மளுக்கு ஆட் பண்ணும்போது அல்கலி மெட்டல்ஸ் இன் லிக்விட் அமோனியால நமக்கு போடும்போது மெட்டல் வந்து ஒரு எலக்ட்ரானை லூஸ் பண்ணும். ஓகே. அந்த எலக்ட்ரான் வந்து சரௌண்டட் பை அமோனியா மாலிகூல் ஆர் சால்வேட்டட் பை அமோனியா மாலிகூல். ஓகே. அமோனியா சால்ட். இந்த நம்பர் வந்து நம்மளுக்கு எக்ஸாக்ட்டா தெரியாது. ஓகே. அது இத பொறுத்து அதே மாதிரி மெட்டல் அயான் கேட்டயான்ஸ்மே நம்மளுக்கு சால்வேட் ஆகும் பிகாஸ் ஆஃப் த சால்வெண்ட். இப்போ இந்த சொல்யூஷன் பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரீ எலக்ட்ரான் இருக்கிறதுனால சால்வேட்டட் எலக்ட்ரான் இருக்கிறதுனால ஓகே இங்க சால்வெண்ட் வித் அமோனியா சோ திஸ் இஸ் a solvated electron or ammonicated electron சொல்லலாம். solvated electron. ஓகே. இப்போ இந்த எலக்ட்ரான் ஃப்ரீயா மூவ் ஆகுறதுனால இந்த சொல்யூஷன் வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா பவர்ஃபுல் ரெடியூசிங் ஏஜெண்டா இருக்கு. ஓகே. ஏன்னா அது எலக்ட்ரான் டொனேட் பண்ண முடியும். அப்ப இந்த எலக்ட்ரான் வந்து நம்மளுக்கு ஆக்சிஜனோட ரியாக்ட் பண்ணும்போது என்ன நடக்கும்? ரிடக்ஷன் நடக்கும். ஓகே. சோ இந்த எலக்ட்ரான் வந்து ஆக்சிஜனை ரெடியூஸ் பண்ணி நம்மளுக்கு சூப்பர் ஆக்சைடு ஃபார்ம் ஆகும். O2 மைனஸ். திஸ் இஸ் சூப்பர் ஆக்சைடு. ஓகே. அதுக்கப்புறம் இந்த O2 மைனஸ் இருக்குல்ல அந்த சூப்பர் ஆக்சைடு ஃபார்ம் ஆன இந்த சூப்பர் ஆக்சைடு ஆனயான் வந்து நம்மளுக்கு மெட்டல் கேட்டயானோட ஜாயின் ஆகி நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? மெட்டல் அல்கலி மெட்டல் சூப்பர் ஆக்சைடு கிடைக்கும். ஓகே. MO2. ஓகேவா? சோ இது வந்து அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நமக்கு கரெக்ட். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நமக்கு கரெக்ட். நல்லா பாத்துக்கோங்க. நம்மளுக்கு அல்கலி மெட்டல்ஸ் லிக்விட் அமோனியால போடும்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது வந்து என்ன சொல்றது? ஃப்ரீ எலக்ட்ரான் வரும். அதனால இந்த சொல்யூஷன் வந்து ஆக்சுவலி பாராமேக்னெட்டிக் இன் நேச்சர். கலர் நீங்க பாத்தீங்கன்னா ப்ளூ கலர்ல இருக்கும். ஓகே. சோ இந்த பாராமேக்னெட்டிக் நேச்சர் வந்து கன்ஃபார்ம்ட் பை ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக் டெக்னிக்ஸ். அதனோட கண்டக்டிவிட்டி பாத்தீங்கன்னா அல்கலி மெட்டல் எப்படி கண்டக்ட் பண்ணுமோ அதே மாதிரி அதே இதுல நம்மளுக்கு கண்டக்ட் பண்ணும். எந்த வேரியேஷனுமே இருக்காது. ரீசன் மொபைல் எலக்ட்ரான். அப்ப இந்த எலக்ட்ரான் வந்து பவர்ஃபுல் ரெடியூசிங் ஏஜென்ட். சோ இட் வில் ரெடியூஸ் த ஆக்சிஜன் ஓகே டு த சூப்பர் ஆக்சைடு. ஓகே. அந்த சூப்பர் ஆக்சைடு ஆனயான் நம்மளுக்கு மெட்டல் கேட்டயான் சொல்யூஷன்ல அவைலபிளா இருக்கக்கூடிய மெட்டல் கேட்டயானோட கம்பைன் ஆகி நம்மளுக்கு சூப்பர் ஆக்சைடு ஃபார்ம் ஆகும். ஓகே. இப்ப நம்மளுக்கு வாட்டர்லாம் போடும்போது நீங்க அல்கலி மெட்டல் பாத்தீங்க அப்படின்னா ஹைட்ரஜன் ரிலீஸ் ஆகும். ஓகே. அப்ப இங்க வந்து ஹைட்ரோக்சைட்ஸ் இதுக்குதான் சான்ஸ் இருக்கே ஒழிய நம்மளுக்கு சூப்பர் ஆக்சைடு ஃபார்ம் ஆகாது. அதே மாதிரி ஹைட்ரஜன் பெராக்சைடோட நீங்க லித்தியம் இல்ல எல்லா அல்கலி மெட்டலுமே நீங்க ஆட் பண்ணா நம்மளுக்கு அந்த அல்கலி மெட்டலோட பெராக்சைட்ஸ் தான் கிடைக்கும். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து என்ன சொல்றது லித்தியத்தை எடுக்கிறேன். லித்தியம் ஹைட்ரோக்சைடை எடுத்து ஓகே நம்மளுக்கு வந்து லித்தியம் மெட்டல் எடுத்து எதனாலும் ஓகே ஹைட்ரஜன் பெராக்சைடோட நீங்க போட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு லித்தியம் ஆக்சைடு நம்மளுக்கு இங்க வந்து பெராக்சைடு கிடைக்கும். ஓகே. அண்ட் H2O கிடைக்கும். சோ பெராக்சைடு தான் கிடைக்குமே ஒழிய நம்மளுக்கு ஆக்சைட்ஸ் கிடைக்காது. சூப்பர் ஆக்சைட்ஸ் கிடைக்காது. ஓகே. கரெக்டான ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு ஏ. அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். பாருங்க. among the following the number of anhydrides of acid. ஓகே. நம்மளுக்கு ஒரு செட் ஆஃப் எலிமெண்ட் ஆக்சைடு ஒரு நான் மெட்டல் ஆக்சைட்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த நான் மெட்டல் ஆக்சைடுல எந்த ஆக்சைட்ஸ்லாம் ஆசிட்டோட அன்ஹைட்ரைட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஜெனரலாவே நம்மளுக்கு நான் மெட்டல் ஆக்சைட்ஸ் ஆர் அசிடிக் இன் நேச்சர். ஓகே.
non-metal oxides are acidic in nature. இது நம்ம எப்படி கன்ஃபார்ம் பண்றதுன்னா வாட்டர் ஆட் பண்ணா நம்மளுக்கு கரஸ்பாண்டிங் ஆசிட் வரும். அந்த டெக்னிக் வச்சுதான் நம்ம இப்போ இதுல பார்க்க போறோம். ஓகே, இங்க கொடுத்திருக்க ஆப்ஷன்ல நீங்க பாத்தீங்கன்னா கார்பன் மோனாக்சைடு வந்து நியூட்ரல். கார்பன் மோனாக்சைடு வந்து நம்மளுக்கு நியூட்ரல். இதுல வாட்டர் ஆட் பண்ணா நம்மளுக்கு ஆசிட் வந்து வராது. ஓகே, அதே மாதிரி நீங்க நைட்ரிக் ஆக்சைடு இருக்கு இல்லையா, NO நீங்க பாத்தீங்க அப்படி சொன்னாலும் அதுவுமே நம்மளுக்கு நியூட்ரல் இன் நேச்சர். சோ அதனால நம்மளுக்கு ஆசிட். ஓகே, அடுத்து பாருங்க N2O3. N2O3 வந்து ஆக்சுவலி அன்ஹைட்ரேட் ஆஃப் நைட்ரஸ் ஆசிட். N2O3 ஓட நம்ம வாட்டர் ஆட் பண்ணோம் அப்படி சொன்னா நம்மளுக்கு HNO2 கிடைக்கும். ஓகே, 2 moles of HNO2 கிடைக்கும். இது நைட்ரஸ் ஆசிட் வந்து ஒரு வீக் ஆசிட். ஓகே, வீக் ஆசிட். அடுத்து பாருங்க போரானோட ஆக்சைடு B2O3. B2O3 நம்ம வாட்டர்ல ஆட் பண்ணோம் அப்படி சொன்னா நம்மளுக்கு போரிக் ஆசிட் கிடைக்கும். போரிக் ஆசிட்டும் நம்மளுக்கு ஒரு வீக் ஆசிட். ஓகே, போரிக் ஆசிட்டும் ஒரு வீக் ஆசிட். ஆக்சுவலி இது வந்து H+ அயான பர்னிஷ் பண்ணாது, OH- அயான அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும். அதனால நம்மளுக்கு வந்து இது வந்து என்னது ஆசிட் அப்படின்னு சொல்லி இது ஒரு வீக்கான ஆசிட். அடுத்து பாருங்க நைட்ரஜன் பென்டாக்சைடு கொடுத்திருக்காங்க N2O5. N2O5 ஓட நம்ம வாட்டர் மாலிகுல் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு நைட்ரிக் ஆசிட் கிடைக்கும். நைட்ரிக் ஆசிட் இஸ் ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் ஆசிட் இல்லையா. சோ அப்போ நம்மளுக்கு இதுவுமே நம்மளுக்கு ஆசிட்டோட அன்ஹைட்ரேட். அடுத்து பாருங்க சல்பர் ட்ரை ஆக்சைடு SO3. ஓகே, SO3 ஓட நீங்க வாட்டர் ஆட் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு சல்பியூரிக் ஆசிட் கிடைக்கும் H2SO4. ஓகே, அப்போ சல்பர் ட்ரை ஆக்சைடும் ஒரு ஆசிட்டோட அன்ஹைட்ரேட். அடுத்து நம்மளுக்கு பாஸ்பரஸ் பென்டாக்சைடு டயோக்சைடு கொடுத்திருக்காங்க B4O10. ஓகே, பாஸ்பரஸ் பென்டாக்சைடு இது நம்மளுக்கு வாட்டரோட ஆட் பண்றோம் அப்படி சொன்னா நம்மளுக்கு பாஸ்போரிக் ஆசிட் கிடைக்கும். அப்போ கொடுத்திருக்க செட் ஆஃப் ஆக்சைட்ஸ்ல எக்ஸப்ட் கார்பன் மோனாக்சைடு அண்ட் நைட்ரிக் ஆக்சைடு மத்த எல்லாமே நமக்கு வந்து அசிடிக் இன் நேச்சர். இப்போ டோட்டலா என்ன வரும் 1 2 3 4 5. ஓகே, சோ ஆன்சர் ஆப்ஷன் C இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஏன்னா நம்மகிட்ட கேட்டுக்குது நம்பர் ஆஃப் அன்ஹைட்ரேட் ஆஃப் ஆசிட்ஸ். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் क्वेश्चन மூவ் ஆகலாமா? Josephine. Yes. Anhydride of acid na enna Josephine? அதாவது அன்ஹைட்ரேட் அப்படின்னா வாட்டர் இல்லாதது நம்ம அன்ஹைட்ரேட். ஹைட்ரேஷன்னா வாட்டர் ஆட் பண்றது. அன்ஹைட்ரேட்னா வாட்டர் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய கொடுத்திருக்கிறதுல ஆக்சைட்ஸ் எல்லாமே இந்த நான் மெட்டல் ஆக்சைட்ஸ் எல்லாமே அன்ஹைட்ரேட்டா இருக்கு. ஒரு ஆசிட்டோட அன்ஹைட்ரேட்டா இருக்குன்னு கண்டுபிடிக்கணும்னா அதுல வாட்டர் ஆட் பண்ணும்போது ஆசிட் ப்ரொடியூஸ் ஆகும். அப்படி ஆசிட் கிடைக்கிறது அது வந்து அன்ஹைட்ரேட் ஆஃப் ஆசிட் இல்ல. இப்போ கார்பன் மோனாக்சைடும் இந்த நைட்ரஜன் ஆக்சைடு அதாவது NO நம்மளுக்கு நைட்ரிக் ஆக்சைடும் வந்து வாட்டர் ஆட் பண்ணா நம்மளுக்கு ஆசிட் கிடைக்காது. ஓகே, சோ அதனோட நேச்சர் வந்து நியூட்ரல் நேச்சரா இருக்கு. மத்த எல்லா ஆக்சைட்ஸுமே நம்மளுக்கு அசிடிக் சொல்யூஷனை ப்ரொடியூஸ் பண்ணுது. சோ அது எல்லாமே அன்ஹைட்ரேட் ஆஃப் ஆசிட். அடுத்தது பார்க்கலாம் STOX கோட் ஆஃப் B4H10. ஓகே, இதுக்கு வந்து இன்னைக்கு நம்ம ரெண்டு மெத்தட்ல பார்க்கலாம். ஒன்னு நம்ம ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சு ஸ்ட்ரக்சர்ல இருந்து STOX கோட் வந்து என்னன்னு சொல்லி பார்க்கணும். அடுத்து ஒரு சின்ன ட்ரிக்கும் பார்க்கலாம். இப்போ STOX கோட் அப்படின்றது வந்து நம்மளுக்கு இங்க வந்து S அப்படின்றது நம்பர் ஆஃப் PHB பாண்ட். ஓகே, BHB பாண்ட் நம்மளோட போரேன்ல எத்தனை BHB பாண்ட் இருக்கு அப்படின்ற நம்பர் தான் S. T அப்படின்றது நம்பர் ஆஃப் BBB. ஓகே, 3 போரான் பாண்ட் ஆயிருக்கு அப்படின்னா அது வந்து Tன்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே, Y அப்படின்றது நம்பர் ஆஃப் BB பாண்ட், 2 போரான் இணைஞ்சிருக்கக்கூடிய பாண்ட். X அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் PH2, நம்பர் ஆஃப்
pH2 ஓகே இது பிரசன்ட். இப்போ நம்மளுக்கு B4H10 கொடுத்திருக்காங்க. இதனோட ஸ்ட்ரக்சர் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இப்படி இதுதான் இதனோட ஸ்ட்ரக்சர். ஓகே இது வந்து ஆக்சுவலி நம்மளுக்கு வந்து என்ன சொல்றது 3 சென்டர் 2 எலக்ட்ரான் பாண்ட். ஓகே கொஞ்சம் எலக்ட்ரான் டெஃபிஷியண்டா இருக்கக்கூடிய பாண்ட். இதுல பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நம்பர் ஆஃப் PHP பாண்ட் எத்தனை இருக்கு? 1 2 3 and 4. சோ அப்போ நம்மளுக்கு S வந்து 4. ஓகே நான் STOX எழுதிக்கிறேன். S வந்து 4. அடுத்து 3 போரான் கண்டினியூஸா இருக்கக்கூடிய பாண்ட் இந்த மாலிகுல்ல கிடையாது. சோ இட் இஸ் 0. Y வந்து நம்மளுக்கு BB பாண்ட். அதுவும் நம்மளுக்கு இந்த மாலிகுல்ல நம்மளுக்கு பார்த்தா ஒரே ஒரு BB பாண்ட் இருக்கு. நான் வேற கலர் யூஸ் பண்றேன். இங்க பாருங்க இந்த போரானுக்கு இடையில நம்மளுக்கு ஒரு போரான் பாண்ட் இருக்கு. ஓகே சோ அப்போ இங்க வந்து STOX நம்பர்ல இது வந்து 1. ஓகே X நீங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 1 2 குரூப். சோ அப்போ அதனோட STOX கோட் அப்படின்றது 4012. ஓகே இது இல்லாம ஒரு ஷார்ட்கட் பார்க்கலாம். இது ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சா மட்டும் தான் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். சப்போஸ் நம்மளுக்கு ஸ்ட்ரக்சர் தெரியல நான் சொல்லி தர இன்னொரு ட்ரிக்க வச்சுட்டு நம்ம வந்து என்ன பண்ணிடலாம் அதை கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த போரான் ஹைட்ரஜனோட நம்பரை ஆட் பண்ணுங்க. ஓகே இங்க வந்து போரான் வந்து 4 இருக்கு, ஹைட்ரஜன் 10 இருக்கு. சோ டோட்டலா நம்மளுக்கு 4 + 10 which is equal to 14. அது ரெண்டால டிவைட் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 7. அதாவது டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான 7 எலக்ட்ரான் பேர் நம்மளுக்கு வரும். இங்க இந்த நம்பர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுங்க. 4120. ஓகே அதாவது 4 + 1 + 2 + 0 இது நம்மளுக்கு என்ன வரும்? 7 வரும். இங்க அதே மாதிரி ஆட் பண்ணிக்கேன்னா 4 + 2 + 2 + 0 அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 8 வரும். C பாருங்க இதே ஆட் பண்ணுங்க 4 + 0 + 1 + 2னா இது நம்மளுக்கு 7 வரும். இங்க ஆட் பண்ணாலும் 3 + 2 2 + 0 then 3 இங்க ஆட் பண்ணா நம்மளுக்கு 8 வரும். இப்ப 8 வருது நம்மளுக்கு ஆன்சர் கிடையாது. ஓகே இப்ப இந்த ரெண்டு தான் பார்க்கணும். இது எலக்ட்ரான் பேர் 7 7 வரக்கூடியது. இதுல ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இந்த ஃபார்முலால பாருங்க B4 தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் 2 டிஜிட்டை நம்ம ஆட் பண்ணும்போது 4 வந்தா மட்டும்தான் அது அதனோட ஸ்ட்ரக்சரா இருக்கு. இங்க ஆனா 5 வர்றதுனால நம்மளுக்கு இது ஆன்சர் கிடையாது. ஆப்ஷன் C இஸ் த கரெக்ட் ஆன்சர். இந்த ட்ரிக்கை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே சோ என்ன பண்ணணும்னா நம்பர் ஆஃப் போரான் அண்ட் ஹைட்ரஜன் டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரானை கவுண்ட் பண்ணுங்க. கவுண்ட் பண்ணிட்டு எத்தனை எலக்ட்ரான் பேர் வருதுன்னு பாருங்க. அதுதான் நம்மளோட இந்த நம்பர்ஸை கூட்டும் போது நம்மளுக்கு வரக்கூடிய நம்பரா இருக்கும். அடுத்து போரானோட நம்பரை பாருங்க. ஓகே நம்மளுக்கு இந்த போரான் பாண்ட் அதாவது ட்ரிபிளா இருக்கக்கூடிய அந்த பாண்ட் இருக்கானுங்கிறத பார்க்கறதுக்கு நம்மளுக்கு வந்து இங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 2 நம்பரை நம்ம ஆட் பண்ணிப்போம். ஓகே சோ இது வந்து நம்மளுக்கு ஒரு ட்ரிக். அப்ப கரெக்ட் ஆப்ஷன் நம்மளுக்கு இந்த क्वेश्चनக்கு ஆப்ஷன் சி. ஓகே அடுத்த क्वेश्चन போலாமா? அடுத்த क्वेश्चन பாருங்க பேஸ் ப்ராசஸ். இது ஒரு டைரக்டான क्वेश्चन. பேஸ் ப்ராசஸ்னா என்னது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பேஸ் ப்ராசஸ் அப்படின்றது நம்மளுக்கு சோடியம் போராக்சைட வந்து போராக்ஸ்ல இருந்து ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மெத்தடுக்கு பேர் தான் அந்த சிந்தசிஸ் பேர் தான் நம்மளுக்கு பேஸ் ப்ராசஸ். ஓகே இதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளுக்கு சோடியம் போராக்ஸ் Na2B4O7 ஓகே அதனோட நம்மளுக்கு சோடியம் மெட்டல் அண்ட் ஹைட்ரஜன் பிளஸ் சிலிகேட் ஓகே SiO நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது ப்ராடக்ட் நீங்க பாத்தீங்கன்னா சோடியம் போரோஹைட்ரைடும் சோடியம் சிலிகேட்டும் ஃபார்ம் ஆகும். ஓகே
இந்த ப்ராசஸ் இந்த ரியாக்ஷன் பேர் தான் பேயஸ் ப்ராசஸ். கொடுத்திருக்க ஆப்ஷன்ல நம்மளுக்கு synthesis of sodium peroxide NaPH4 from borax is the correct answer. இது வந்து டைரக்டான உள்ள क्वेश्चन. இந்த ரியாக்ஷன் தெரிஞ்சா மட்டும் தான் நம்மளால இது ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, அடுத்த क्वेश्चन பாருங்க. Lewis acidity of boron trichloride, boron triphenyl, then trimethyl boron. ஓகே, கொடுத்திருக்காங்க. இப்போ லூயிஸ் ஆசிட் அப்படின்றது என்னது? லூயிஸ் ஆசிட் அப்படின்றது வந்து நம்மளுக்கு எலக்ட்ரான் அக்செப்டார் தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம்? லூயிஸ் ஆசிட் சொல்லுவோம். இப்போ போரான் காம்பவுண்ட்ஸ்ல இந்த லூயிஸ் எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அதிகமா இருந்தா மோர் லூயிஸ் அசிடிக் கேரக்டர் இருக்கும். அந்த கேரக்டர் கம்மியாகுது அப்படின்னா நம்மளுக்கு வந்து அது வந்து லூயிஸ் அசிடிட்டி கம்மியாகும். ஓகே, இங்க கொடுத்திருக்க காம்பவுண்ட்ஸ்ல PCl3, PBH3 and BM3. ஓகே, இந்த ட்ரைமெத்தில் போரான் காம்பவுண்ட பாருங்க. மெத்தில் குரூப், இந்த அல்கைல் குரூப்ஸ் ஆர் எலக்ட்ரான் ரிலீசிங் இன் நேச்சர். ஓகே, இந்த எலக்ட்ரான் ரிலீசிங் இன் நேச்சர் அப்படின்றதுனால அந்த போரானுக்கு என்ன பண்ணும்? எலக்ட்ரானை அது வந்து டொனேட் பண்ணும். ஓகே, எலக்ட்ரானை டொனேட் பண்ணுது. அப்போ எலக்ட்ரான் டெஃபிஷியன்சி ஆஃப் இந்த மெத்தில் எலக்ட்ரான் டெஃபிஷியன்சி ஆஃப் போரான் என்ன ஆகும்? கம்மியாகும். ஏன்னா 3 மெத்தில் குரூப்மே எலக்ட்ரான் ரிலீசிங் கேரக்டர் இருக்கிறதுனால இங்க வந்து எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி கம்மியாகும். ஓகே, சோ லூயிஸ் அசிடிட்டி கம்மியாகும். ஏன்னா எலக்ட்ரானை இது வந்து ரெடியா அக்செப்ட் பண்ண போறது இல்ல. 3 மெத்தில் குரூப்மே எலக்ட்ரான் டொனேட்டிங் நேச்சர் இருக்கிறதுனால they will satisfy the deficiency of boron, electron deficiency of boron atom. அதே இது நம்ம வந்து ட்ரைஃபினைல் போரான் பார்த்தோம் அப்படின்னா ட்ரைஃபினைல் குரூப் கொஞ்சம் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் டெண்டன்சி உண்டு. ஓகே, அடுத்து நம்மளுக்கு குளோரின் பாருங்க. இங்க குளோரின் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இது வந்து எலக்ட்ரான் நம்மளுக்கு வந்து புவர் பேக் பாண்டிங் இருக்கிறதுனால, ஓகே, ஏன்னா இது வந்து 3p, இது வந்து நம்மளுக்கு 2p. புவர் பேக் பாண்டிங் அப்படின்றதுனால நம்மளுக்கு இது வந்து எலக்ட்ரானோட டெஃபிஷியன்சிய போரானை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. ஓகே, சோ அப்ப இது வந்து மோர் அசிடிக்கா இருக்கும். மோர் அசிடிக்கா ரீசன் புவர் பேக் பாண்ட். ஓகே, அப்ப பாருங்க நம்மளுக்கு கொடுத்திருக்கிறதுல வந்து ட்ரைமெத்தில் போரான் வந்து மோர் அசிடிக்கா இருக்கும், சாரி லீஸ்ட் அசிடிக்கா இருக்கும். ஓகே, BCl3 வந்து மோர் அசிடிக்கா இருக்கும். அப்படின்னா ஆப்ஷன் A is the correct one. That is the order. ஃபர்ஸ்ட் இத மட்டுமே கண்டுபிடிச்சிட்டாலே நீங்க ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட்டா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுக்கு போயிடலாம். ஓகே, ஆக்சுவலி ஜோஸ்வின் எலக்ட்ரான் அக்செப்ட் தானே ஆசிட் அதிகம்னு சொன்னீங்க. அப்ப மெத்தில் நிறைய கொடுக்கும்போது போரான் அதை அக்செப்ட் பண்ணிச்சுனா தானே அசிடிக்கா இருக்கும். அதாவது இந்த காம்பவுண்ட்ல ஏற்கனவே கொடுத்துட்டதுனால போரான்ட்டு எலக்ட்ரான் இருக்கு, அதனால இன்னொரு காம்பவுண்ட் வேணா இங்க क्वेश्चन பாருங்க. லூயிஸ் அசிடிட்டி ஆஃப் PCl3, PBH3, PM3 with respect to pyridine. ஏன்னா இன்னொரு இது கொடுக்கும் போது அது எப்படி வாங்குதுங்கிறது தான் क्वेश्चन. pyridine வந்து நம்மளுக்கு என்ன சொல்றது? இதுதான் pyridine இல்லையா? pyridine இந்த எலக்ட்ரானை டொனேட் பண்ணும்போது இந்த போரான் காம்பவுண்ட் BH3 டைப் ஆஃப் காம்பவுண்ட் எப்படி ரிசீவ் பண்றதுன்ற பொறுத்து தான் நம்ம இந்த அசிடிட்டி ஆர்டர் அரேஞ்ச் பண்றோம். ஓகே, ட்ரைமெத்தில் போரான் இருக்கும்போது மெத்தில் குரூப்பே எலக்ட்ரானை கொடுத்ததுனால இந்த போரானுக்கு எலக்ட்ரான் தேவையில்லை, எலக்ட்ரான் டெஃபிஷியன்சி சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. அப்போ அது வாங்கக்கூடிய டெண்டன்சி கம்மியா இருக்கும். சோ லீஸ்ட் லூயிஸ் அசிடிக் கேரக்டர். புரிஞ்சுதா? ஓகே, ஓகே. சோ இப்ப क्वेश्चनல எப்படி கேட்டிருக்காங்கன்றதை நம்ம பார்க்கணும். அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். பாருங்க, among the halides NCl3, PCl3 and arsenic chloride கொடுத்திருக்காங்க. those which produce two different acids. ஓகே, இப்ப நம்ம வாட்டரோட ரியாக்ட் பண்ணும்போது இந்த காம்பவுண்ட்ஸ் என்ன ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். நைட்ரஜன், பாஸ்பரஸ், ஆர்சனிக் எல்லாமே நம்மளுக்கு 15th குரூப் எலமெண்ட்ஸ். ஓகே, 15th குரூப் எலமெண்ட்ஸ்ல நைட்ரஜனோட
குளோரைடு எடுத்து நம்ம வாட்டர் ஆட் பண்றோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது வந்து அமோனியம் ஹைட்ரோக்சைடும் ஹைப்போக்ளோரஸ் ஆசிட்டும் கிடைக்கும். ஓகே, இதை பேலன்ஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஏன்னா NH4 தேவைப்படுது. ஓகே, சோ நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது அமோனியம் ஹைட்ரோக்சைடும் ஹைப்போக்ளோரஸ் ஆசிடும். அமோனியம் ஹைட்ரோக்சைடு வந்து ஒரு வீக் பேஸ், ஹைப்போக்ளோரஸ் ஆசிட் வந்து நம்மளுக்கு ஒரு வீக் ஆசிட். ஓகே, ஒரு ஆசிட். அடுத்து பார்ப்போம் PCl3. PCl3யோட நம்ம வாட்டர் ஆட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொன்னா நமக்கு கிடைக்கக்கூடியது வந்து H3PO3, அதாவது நம்மளுக்கு பாஸ்பரஸ் ஆசிட்டும் HCl-ம் கிடைக்கும். ஓகே, பாஸ்பரஸ் ஆசிட் H3PO3 ஒரு ஆசிட், HCl-ம் ஒரு ஆசிட் இல்லையா? அடுத்து நம்மளுக்கு ஆர்சனிக் குளோரைடு பார்க்கலாம். ஆர்சனிக் குளோரைடு எடுத்து நம்ம வாட்டர் ஆட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொன்னா நம்மளுக்கு ஆர்சனிக் ஆசிட் ஃபார்ம் ஆகும். H3AsO3 அதனோட சேர்ந்து HCl. ஓகே, எக்ஸெப்ஷன் வந்து நம்ம நைட்ரஜனோடது மட்டும்தான். ஓகே, நைட்ரஜன் ட்ரைக்ளோரைடு எடுத்து நம்மளுக்கு வாட்டர் ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்குது? ஒன் ஆஃப் த ப்ராடக்டா நம்மளுக்கு அம்மோனியம் ஹைட்ராக்சைடு கிடைக்குது. அது வந்து நம்மளுக்கு ஆசிட் கிடையாது, வீக் பேஸ். ஓகே, சோ அப்போ क्वेश्चनோட ஆன்சர் பாருங்க. எந்த காம்பவுண்ட்ஸ் கொடுத்திருக்க ஹாலைட்ஸ்ல எது வந்து 2 டிஃபரண்ட் ஹாலைட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஏ வந்து நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணாது. இப்போ ஏ வரக்கூடிய ஆப்ஷன்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணிடலாம்? நெக்லெக்ட் பண்ணிடலாம். So only B and C will produce the 2 different acids. Okay, அப்ப இது நம்மளுக்கு எப்படி வாட்டரோட இது ரியாக்ட் பண்ணுதுன்னு தெரியும். அடுத்து क्वेश्चन பார்க்கலாம். இது ஒரு டைரக்டான क्वेश्चन பாருங்க. The most used acid catalyst in oil industry and the relevant process are respectively. Okay, நம்மளுக்கு கொடுத்திருக்க ஆப்ஷன்ஸ் பாருங்க. ஆயில் இண்டஸ்ட்ரியில கேட்டலிஸ்டா யூஸ் பண்றது ஓகே நம்மளுக்கு ஜியோலைட்ஸ். ஓகே, இந்த ஜியோலைட்ஸ்ங்கிறது என்னது? அலுமினோ சிலிகேட். இது நம்மளுக்கு 3D ஃப்ரேம்வொர்க் சிலிகேட் ஸ்ட்ரக்சர்ல வரும். ஓகே, சோ ஜியோலைட்ஸ் ஆர் அலுமினோ சிலிகேட்ஸ். அது ஆயில் இண்டஸ்ட்ரியில லார்ஜர் ஹைட்ரோகார்பனை சின்ன மாலிகூல்ஸா பிரேக் டவுன் பண்ணும். அந்த ப்ராசஸ்க்கு பேரு கிராக்கிங். அப்போ நம்மளுக்கு ஆன்சர் வந்து aluminosilicate and cracking is the answer. So option B is the answer. Okay, நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஆயில் இண்டஸ்ட்ரியில யூஸ் பண்ணக்கூடிய கேட்டலிஸ்ட் கேட்டிருக்காங்க. Zeolites are used in oil industry as a catalyst. என்ன ப்ராசஸ்க்குனா கிராக்கிங் ப்ராசஸ். கிராக்கிங் அப்படின்னா ஹைட்ரோகார்பன், லார்ஜர் ஹைட்ரோகார்பன் வந்து சின்ன சின்ன ஹைட்ரோகார்பன் மாலிகூல்ஸா நமக்கு பிரேக் ஆகும். யூஸ்ஃபுல்லான சின்ன ஹைட்ரோகார்பன் மாலிகூல்ஸ். அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். Boric acid is a weak acid in aqueous solution. Okay, but its acidity increases significantly in the presence of ethylene glycol. Okay, இப்போ என்ன காரணமா இருக்கும் அப்படின்னா நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம போரிக் ஆசிட பார்த்தலாம். போரிக் ஆசிட்ன்ற ஃபார்முலா என்னது? H3BO. இதனோட ஸ்ட்ரக்சர் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஓகே, இது ஒரு போரிக் ஆசிடோட ஸ்ட்ரக்சர். இது ஒரு வீக்கான ஆசிட். இந்த ஆசிட் வந்து H+ அயான டொனேட் பண்ணாங்க. இது ஏன் ஆசிட்னா OH- அயான நம்மளுக்கு அக்செப்ட் பண்ணும். ஓகே, இட் வில் அக்செப்ட் OH- அயன். சோ OH- அக்செப்ட். ஓகே, அப்போ இது வந்து ஆசிட். இப்போ இந்த ஆசிட் நம்மளுக்கு எத்திலீன் கிளைகால் ஆட் பண்ணும்போது எத்திலீன் கிளைகாலோட ஸ்ட்ரக்சர் என்ன? நம்மளுக்கு CH2OH CH2. இட்ஸ் a chelating type of. ஓகே, அப்போ நம்மளுக்கு இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த போரானோட நம்மளுக்கு காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகும். எந்த மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா வாட்டர்ல நம்மளுக்கு போரிக் ஆசிட் இருக்கும்போது OH- அயான இந்த aqueous solution இதுல இருக்கும்போது OH- அயான அக்செப்ட் பண்ணி நம்மளுக்கு என்னவா மாறும்னா BOH4- ஓகே, OH4- மாறும். இதனோட ஸ்ட்ரக்சர் நான் அப்படி எழுதுறேன். ஓகே,
இது நம்மளுக்கு எத்திலீன் கிளைகாலோட கம்பைன் ஆகும். ஓகே, எத்திலீன் கிளைகாலோட ஆகும்போது கண்டென்சேஷன் மாதிரி வாட்டர் வெளியே போய் நம்மளுக்கு இந்த மாதிரி காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகும். அங்கே நம்மளுக்கு வந்து கிளைகால் ஆட் பண்ணும்போது ஓகே, இங்க மறுபடியும் கிளைகால் ஆட் பண்றோம். மைனஸ் வாட்டர் மாலிகுல் போச்சுன்னா நம்மளுக்கு இங்க இந்த மாதிரியான ஒரு கீலேட்டிங் டைப். கீலேஷன் காம்பவுண்ட் வந்து மோஸ்ட் ஸ்டேபிளா இருக்கும். ஓகே, சோ அப்ப என்ன நடக்குது, நம்மளுக்கு PHO4 மைனஸ் வந்து எத்திலீன் கிளைகால் ஆட் பண்ணும்போது கன்சியூம் ஆகுது. ஓகே, அப்படி கன்சியூம் ஆகுறதுனால நம்மளுக்கு OH H plus அயானோட கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, சோ நம்மளுக்கு இந்த கொடுத்திருக்க ஆப்ஷன்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா எத்திலீன் கிளைகால் ரிலீஸ்ட் அடிஷனல் H plus அது கிடையாது. என்ன பண்ணுது, அது நம்மளுக்கு POH4 மைனஸ் கன்சியூம் பண்ணுது. ஓகே, இட் இஸ் ஃபார்மிங் a chelating compound line. அதனால நம்மளுக்கு வந்து அசிடிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, அப்ப இன்டைரக்டா H plus அயானோட கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, சோ மத்த ரெண்டும் கிடையாது. ஏன்னா போரிக் ஆசிட் டிசோசியேட்ஸ் பெட்டர் இன் மிக்ஸ்டு சால்வெண்ட். நோ. ஓகே, இங்க எத்திலீன் கிளைகாலோட இந்த கீலேஷன் தான் நடக்குது. Then ethylene glycol neutralizes H plus released by the boric acid. No, ethylene glycol வந்து ஒரு base கிடையாது. So it cannot neutralize the H plus ion. So இதுவும் correct ஆன கிடையாது. So option 2 is the correct answer. Okay. So boric acid வந்து ஒரு weak acid. acid னோன்னா அது ஒரு H plus ion கொடுக்கும் நம்ம டக்குன்னு நினைச்சிட கூடாது. இந்த boric acid என்ன பண்ணும், OH minus ion accept பண்ணும். ஓகே, அதனால நம்மளுக்கு இது வந்து acid. ஓகேவா? அது போரான் வந்து எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட்ன்றதுனாலயா அது அக்செப்ட் எஸ், அதுதான் ரீசன். ஏன்னா அதுக்கு எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட்டா இருக்குல்ல, அதனாலதான். ஓகே, ஏன்னா இந்த மாலிகுல் H3PO3லயும் போரான பாருங்க, அது sp2 ஹைபிரிடைஸ்ட் தான். ஓகே, ஒரு ட்ரைகோனல் பிளேனார் ஸ்ட்ரக்சர் தான் ஃபார்ம் ஆகும். ஓகே, எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட்டா தான் இருக்கு. 6 எலக்ட்ரான் தான் இருக்கு. 8 இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்றதுனால ஆப்டெக்ட் ரூல ஒபே பண்ணணும்ன்றதுனால ஓகே, அது வந்து OH மைனஸ் அயான அக்செப்ட் பண்ணு. அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். Both potassium and sulfuric acid form intercalation compound with graphite. ஓகே, அப்போ இன்டர்கேலேஷன் நடந்ததுக்கு அப்புறம் அந்த கிராஃபைட் லேயர் என்ன நடக்கும் அப்படின்னா क्वेश्चन கேட்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இன்டர்கேலேஷன் காம்பவுண்ட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகே, கிராஃபைட் மாலிகூல்ஸ் நமக்கு தெரியும் பிளேனார் ஸ்ட்ரக்சர் இல்லையா, ஷீட்டா இருக்கும். அப்போ இந்த கிராஃபைட்டுக்கு இடையில வந்து நம்மளுக்கு வந்து அல்கலி மெட்டல்ஸ் வந்து என்ன ஆகும், இன்டராக்ட் பண்ணி காம்பவுண்ட்ஸ் ஃபார்ம் ஆகும். நார்மலா கிராஃபைட்டை நம்ம வந்து அல்கலி மெட்டல்ஸோட ஹீட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய காம்பவுண்ட் வந்து இந்த MC8 டைப் காமனா கிடைக்கக்கூடியது. எம்ங்கிறது வந்து அல்கலி மெட்டல் அயான் எதுவும் இருக்கலாம். இந்த பொட்டாசியம், ருபீடியம், சீசியம். இந்த சைஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்டர்கேலேட் ஆகுது நம்மளுக்கு ஷீட் ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா கிராஃபைட். இந்த மாதிரி ஷீட்டா இருக்கு இல்லையா, ஒவ்வொரு ஷீட் மேல மேல இருக்கு. இப்போ இந்த இதுக்கு இடையில நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி அயான்ஸ் வந்து உள்ளவங்க. ஓகே, சோ இன்டர்கேலேஷன். சோ நார்மலா நீங்க பாத்தீங்க அப்படின்னா பொட்டாசியம் வந்து கிராஃபைட்டோட சேரும் போது என்ன ஆகும்னா அல்கலி மெட்டல் அயான் அப்படின்றதுனால இட் வில் லூஸ் த எலக்ட்ரான். ஓகே, அப்போ எலக்ட்ரானை லூஸ் பண்ணி நம்மளுக்கு அது வந்து K+ ஆகும். ஓகே, கிராஃபைட் வந்து எலக்ட்ரானை கெயின் பண்ணி மைனஸ் ஆகும். ஓகே, சோ அப்போ இங்க இந்த கிராஃபைட் KC8 நீங்க பாத்தீங்கன்னா பவர்ஃபுல் ரெடியூசிங் ஏஜென்ட். இட்ஸ் அ பவர்ஃபுல் ரெடியூசிங் ஏஜென்ட். ஏன்னா பொட்டாசியம் வந்து என்ன பண்ணுது, எலக்ட்ரானை கொடுக்குது. சோ கிராஃபைட் வந்து எலக்ட்ரானை வாங்கிக்குது. அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து நல்லா இந்த லேயர்ஸ்ல கிராஃபைட்ல நம்ம டீலோக்கலைஸ் ஆக முடியும். சோ நம்மளுக்கு கண்டக்டிவிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, இட்ஸ் அ வெரி குட் ரெடியூசிங் ஏஜென்ட். எலக்ட்ரான் மொபைல் எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதுனால பாராமேக்னெட்டிக் இன் நேச்சர். ஓகே, பாராமேக்னெட்டிக்கா இருக்கும். அதே மாதிரி கண்டக்டிவிட்டி என்னவாகும், அதிகமாகும்.
ஓகே, எஸ்பெஷலி நம்ம டெம்பரேச்சர் லோ பண்ணோம் அப்படின்னா சூப்பர் கண்டக்டரா நமக்கு மாறும். ஓகே, சோ கண்டக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். எப்போ நம்மளுக்கு அல்கலி மெட்டல் அயான்ஸ் ஆட் பண்ணணும். இங்க நம்மளுக்கு பொட்டாசியம் கேட்டிருக்காங்க. பொட்டாசியம் இஸ் ஒன் ஆஃப் த அல்கலி மெட்டல். ஓகே, இந்த அல்கலி மெட்டல்னா கொஞ்சம் சைஸ் பெருசா இருக்கக்கூடியது. ஓகே, எல்லா அல்கலி மெட்டல் அயான்ஸுமே நம்மளுக்கு இது ஃபார்ம் ஆகும். அடுத்து நீங்க பாருங்க என்ன கொடுத்திருக்காங்க, சல்பியூரிக் ஆசிட் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பொட்டாசியம் கேட்டிருந்தாங்க, அடுத்து சல்பியூரிக் ஆசிட். சல்பியூரிக் ஆசிட், பெர்குளோரிக் ஆசிட் இந்த மாதிரி காம்பவுண்ட் நம்ம கிராஃபைட்டோட ட்ரீட் பண்ணும்போது ஃபார்ம் ஆகக்கூடிய இந்த இன்டர்கலேஷன் காம்பவுண்ட் நீங்க பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஆக்சிடைஸ் பண்ணும். என்ன பண்ணும், கார்பனை கிராஃபைட்டோட கார்பனை ஆக்சிடைஸ் பண்ணும். ஓகே, சோ H2SO4 வந்து கிராஃபைட்டோட ஆட் பண்ணும் போது நம்மளுக்கு வந்து ஆக்சிடைஸ் பண்றதுனால HSO4 மைனஸ் கிராஃபைட் வந்து பாசிட்டிவ். ஓகே, சோ இந்த கேஸ்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா பொட்டாசியம் வந்து என்ன ஆகுது, ரெடியூஸ் பண்ணுது கிராஃபைட்ட. சல்பியூரிக் ஆசிட், பெர்குளோரிக் ஆசிட் அந்த மாதிரி ஆக்சைடு வந்து என்ன பண்ணுது, கிராஃபைட்ட ஆக்சிடைஸ் பண்ணுது. இப்ப நம்மளுக்கு கொஸ்டின் கேட்டிருக்கிறது இததான் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். Okay, graphite is reduced in the case of potassium and oxidized in the case of sulfuric acid. Okay, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பாருங்க, solid state structure of aluminum fluoride. Okay, நார்மலா அலுமினியம் ஹாலைட்ஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னா எஸ்பெஷலி அலுமினியம் ட்ரைக்ளோரைட் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா டைமரா எக்ஸிஸ்டா. ஓகே, ஆனா போரான் ஹாலைட்ஸ் வந்து நம்மளுக்கு டிஸ்கிரீட் மாலிகுலா தான் இருக்கும். ஆனா அலுமினியம் ஹாலைட்ஸ் வந்து நம்மளுக்கு டைமராவோ பாலிமரைஸாவோ தான் எக்ஸிஸ்ட் ஆகும். எஸ்பெஷலி இந்த கேஸ் ஆஃப் அலுமினியம் ட்ரைஃப்ளூரைட் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அதனோட கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர்ல ஒவ்வொரு அலுமினியத்தை சுத்தியும் 6 ஃப்ளூரின் ஆட்டம் இருக்கும். ஹெக்ஸாகோனல் டைப் ஆஃப் ஸ்ட்ரக்சர் தான் அது அடாப்ட் பண்ணும். ஓகே, ஒரு இந்த ஸ்ட்ரக்சர். ஓகே, ஆப்ஷன் பி பாத்தீங்க அப்படின்னா இந்த கிளியர் சி இந்த மாதிரி தான் நம்மளுக்கு ஸ்ட்ரக்சர். ஒவ்வொரு அலுமினியத்தை சுத்தியும் 6 என்ன இருக்கும், ஃப்ளூரின் இருக்குது, கேஜ் டைப் மாதிரி. ஒவ்வொரு அலுமினியமும் ஹெக்ஸாகோனலா. solid state of aluminum fluoride is hexagonal arrangement இருக்கக்கூடிய கேஜ் டைப், டெட்ராமரா இந்த மாதிரி ஃபார்ம். டைரக்டான ஒரு கொஸ்டின். ஓகே, இப்போ ஏசிஎல்பி கேட்டாங்கன்னா அது ஜஸ்ட் டயமர் இந்த மாதிரி. நம்ம போரேன் காம்பவுண்ட் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி நமக்கு டயமர். அங்க F3 தானே போட்டிருக்கோம்பா, ஆனா நம்ம 6 ஃப்ளூரின் இதுல இருக்கு. அதாவது கிறிஸ்டல் ஃபார்ம் ஆகும் போது, அதாவது நம்மளுக்கு ஃபார்முலா நீங்க பாத்தீங்கன்னா ரிப்பீட் ஆகுறது அதுதானே. நார்மலா சாலிட் ஸ்டேட்ல வரும்போது ஆட்டம்ஸ் வந்து கிறிஸ்டலைஸ் ஆகும்போது பாத்தீங்கன்னா அதோட பிஹேவியர் மாறும். இப்ப சில மாலிகுல்ஸ் வந்து நம்ம எழுதுற ஃபார்முலா வந்து அதனோட எம்பிரிக்கல் ஃபார்முலாவா தான். ஓகே, நேச்சர்ல நம்ம பார்க்கும்போது நமக்கு அது வந்து அக்ரிகேட் ஆகி தான் பிரசன்ட் ஆயிருக்கும், எஸ்பெஷலி சாலிட் ஸ்டேட்ல வந்து. ஓகே, ரீசன் வந்து நிறைய இருக்கு அதனோட இன்டராக்ஷன். இப்போ நம்ம அலுமினியம் ஃப்ளூரின் ரெண்டையும் பாத்தீங்கன்னா ஃப்ளூரின் வந்து சின்ன எலமெண்ட் இல்லையா, அப்போ அது வந்து ஈஸியா அலுமினியத்தை சுத்தி இருக்க முடியும். ஏன்னா அலுமினியம் சைஸ்ல பெருசு. அலுமினியத்தோட எலக்ட்ரோ பாசிட்டிவ் சார்ஜும் நம்மளுக்கு அலுமினியம் ஃப்ளூரினோட எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி சார்ஜை நியூட்ரலைஸ் பண்ணணும், நியூட்ரல் காம்பவுண்ட் வேணும்னா. அப்போ இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் வரும்போதுதான் நம்மளுக்கு அந்த நியூட்ரலைசேஷன் கரெக்டா. அதனாலதான் இந்த மாலிகுல்ஸ் இப்படி அக்ரிகேட் ஆகும். நேச்சர்ல எக்ஸிஸ்ட் ஆயிருக்கிறது இந்த மாதிரி தான். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க, which of the following reaction does not occur? இது நம்ம ஏற்கனவே தியரி டிஸ்கஸ் பண்ணது, டைரக்டா இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பாஸ்போசின் பார்த்தோம் இல்லையா, பாஸ்போசினோட ப்ரிப்பரேஷன் பார்த்தோம் அப்படின்னா அதுல வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கக்கூடியது. இப்போ நம்மளுக்கு பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைடோட அமோனியம் குளோரைடு நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு ஒரு நான் போலார் சால்வெண்ட் எடுத்து ரிஃப்ளெக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்கும், NPCl2 என்சைம்ஸ் உள்ளது கிடைக்கும். ஓகே, இது டைரக்ட் மெத்தட், இந்த ரியாக்ஷன் நடக்கும். அடுத்து வந்து போரான் நம்மளுக்கு வந்து என்ன சொல்றது,
பென்டாஃப்ளூரைடு எடுத்து இதே மாதிரி அம்மோனியம் குளோரைடோட நம்ம ரியாக்ட் பண்ணி ரிஃப்ளெக்ஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த மெத்தட் நடக்காது. ஏன்னா டைரக்டா நம்மளால இப்படி ஃப்ளூரின் பேஸ்ட் இதை ப்ரிப்பேர் பண்ண முடியாது. அப்போ அதுக்கு நம்ம இன்டைரக்ட் மெத்தட்ல போகணும். என்னன்னா ஃபர்ஸ்ட் இந்த குளோரின் பேஸ்ட் காம்பவுண்ட ப்ரிப்பேர் பண்ணிட்டு அது கூட பொட்டாசியம் குளோரைடோ சோடியம் குளோரைடோ நம்ம ஆட் பண்ணி என்ன சொல்ற அசிட்டோநைட்ரைல் மாதிரி ஒரு சால்வெண்ட் ரிஃப்ளெக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃப்ளூரின் பேஸ்ட் காம்பவுண்ட் கிடைக்கும். ஸோ அப்போ இந்த ரியாக்ஷன் ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் 2 ரியாக்ஷன்ஸ் வந்து சரியான மெத்தட், தேர்ட் ஒன் வந்து நம்மளுக்கு கிடைக்காது. ஓகே, ஏன்னா ஃப்ளூரின் பேஸ்ட் காம்பவுண்ட் வந்து டைரக்டா ப்ரிப்பேர் பண்ண முடியாது. we have to prepare indirectly. ஓகே, ஸோ ஆப்ஷன் 1 and 2 தான் நமக்கு சரியான ஆன்சர். ஸோ அப்போ ஆன்சர் எது நம்மளுக்கு வரும் கொடுத்துருக்கிறது 1 and 2 இருக்குதுன்னா ஆப்ஷன் பி இல்லையா? நமக்கு ஆப்ஷன் பி is the answer. என்னப்பா? which does not occur தான் நான் क्वेश्चன். சாரி does not occur அப்படின்னா நம்மளுக்கு தேர்ட் தான் வரும் இல்லையா? ஓ does not occur. ஓகே, நான் does occur பார்த்தேன். does not occur. ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். does not occur தான் கேட்டிருக்காங்க. தேர்ட் ஒன் தான் நடக்காது. ஓகே, இந்த ரியாக்ஷன்ஸ் நம்ம நீங்க டைரக்டா QC புக்ல அப்படியே கொடுத்துருப்பாங்க. ஓகே, QC புக்ல பேஜ் நம்பர் 310ல பாத்தீங்கன்னா அதே மாதிரி இன்டர்காலேஷன் காம்பவுண்டுமே நீங்க QC புக்ல படிக்கலாம். ஓகே, ஸோ இது பேஜ் நம்பர் 310ல இந்த ரியாக்ஷன்ஸ் டைரக்டாவே கொடுத்துருக்கோம். டைரக்ட் ரியாக்ஷன் பாஸ்போசின் காம்பவுண்ட். ஓகே, அடுத்து பாருங்க, அதுவும் பாஸ்போசின்ல தான் கேட்டிருக்காங்க. In compound N3P3F6, the geometry around nitrogen and phosphorus respectively கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இதனோட ஸ்ட்ரக்சர் நமக்கு தெரியணும். இந்த பாஸ்போசின்ஸ்ல நார்மலா பாத்தீங்கன்னா அது வந்து ட்ரைமரா தான் நம்மளுக்கு மோஸ்ட்லி எக்ஸிஸ்ட் ஆகுது. மேஜரா நம்மளுக்கு டெட்ராமர்லாம் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஓகே, ஸோ அப்ப அதனோட ஸ்ட்ரக்சர் பாருங்க. இந்த மாதிரி ஃப்ளூரின் ஒன் வந்து எங்க அட்டாச் ஆயிருக்கும்னா பாஸ்பரஸோட அட்டாச். ஸோ இது வந்து ஒரு சைக்ளிக் ட்ரைமர். நம்மளுக்கு எல்லா பாண்டுமே ஈக்குவல் தான். ஸோ we will have alternative. ஓகே, இங்க இந்த ஸ்ட்ரக்சர்ல பாருங்க, நீங்க வந்து இது பாஸ்பரஸ் நீங்க பாத்தீங்கன்னா அதனோட இது வந்து நீங்க பாருங்க ஜியோமெட்ரி வந்து என்னவா இருக்கும், டெட்ராஹெட்ரல் ஜியோமெட்ரியா இருக்கும். ஓகே, பாஸ்பரஸ் வந்து sp3 ஹைபிரைட்ஸ், ஸோ அதனால டெட்ராஹெட்ரல் ஜியோமெட்ரியா இருக்கும். நைட்ரஜன் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு வந்து நைட்ரஜன் வந்து sp2 ஹைபிரைட்ஸ், அதனால நம்மளுக்கு பிளேனார் ட்ரைகோனல் பிளேனார் ஸ்ட்ரக்சர்ல. ஸோ கொஸ்டின்ல அதுதான் கேட்டிருக்காங்க. The geometry around nitrogen and phosphorus. So around nitrogen அப்படின்னா அது sp2 ஹைபிரைட்ஸ்ன்றதுனால பிளேனார். இப்போ ஃபர்ஸ்ட் ஏயும் சியும் நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். பாஸ்பரஸ் வரும்போது அது வந்து டெட்ராஹெட்ரல். ஓகே, ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். ஓகே, பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இது வந்து ஃபார்முலா இல்லப்பா, நம்மளுக்கு ஸ்ட்ரக்சர் தெரியணும். ஓகே, ஸ்ட்ரக்சர் பார்த்தா நம்மளுக்கு வரையும் போதே தெரியல. இது ஒரு சைக்ளிக் ட்ரைமர். சைக்ளிக் ட்ரைமர்ல நம்மளுக்கு அதனோட ஜியோமெட்ரியை நம்மளுக்கு பார்க்கணும். இதோட ஹைபிரைசேஷன் நம்ம VSEPR தியரி படி ஃபார்முலா நீங்க சப்ஸ்டிடியூட் பண்ணி இது பார்க்கலாம். இந்த பார்ட் மட்டும் எடுத்து ஓகே, இந்த ஸ்ட்ரக்சர் பாத்தீங்க, ஸ்ட்ரக்சர் பார்த்தாலே நமக்கு இது தெரியும். இது வந்து டெட்ராஹெட்ரல் ஜியோமெட்ரி. இது வந்து நைட்ரஜன் வந்து நம்மளுக்கு என்னது, நீங்க கவுண்ட் பண்ணுங்க எத்தனை பாண்ட் பேர் எத்தனை லோன் பேர் இருக்குன்றத கவுண்ட் பண்ணுங்க. ஓகே, பாண்ட் பேர் 4 பாண்ட் பேர் இருக்குன்னா அது என்ன ஜியோமெட்ரியில இருக்கும், டெட்ராஹெட்ரல் ஜியோமெட்ரி இருக்கு. இங்க எந்த லோன் பேருமே கிடையாது. இந்த பாஸ்பரஸ் மேல எல்லா எலக்ட்ரானுமே எதுல பாண்டிங்ல இன்வால்வ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு அது வந்து டெட்ராஹெட்ரல் ஜியோமெட்ரியில இருக்கு. ஓகே, அதே மாதிரி நைட்ரஜன் பாருங்க, நம்மளுக்கு 2 பாண்ட் பேர் 1 லோன் பேர். ஓகே, சோ இங்க வந்து நம்மளுக்கு வந்து என்னது பிளேனார் ட்ரைகோனல் பிளேனார். பட் அந்த பெண்ட் ஆகும் இல்லையா, அந்த ரிப்பல்ஷன் இருக்கிறதுனால பெண்ட் ஆயிருக்கு. இது நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். நம்பர் ஆஃப் பாண்ட் பேர் லோன் பேர் கவுண்ட் பண்ணாலே நம்ம இதை ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஸ்ட்ரக்சர் தெரியணும், ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சாதான் அதை நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண எந்த மாதிரி அரேஞ்ச் ஆயிருக்கு. எஸ்பெஷலி பாஸ்போசின்ஸை பொறுத்தளவுல அதனோட ரியாக்ஷன் முக்கியம், ஸ்ட்ரக்சர் முக்கியம். ஓகே,
சரியா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். Consider the following statements of TCH. TCH என்னது? இன்டர்கேலேஷன், பொட்டாசியம் கிராஃபைட் இன்டர்கேலேட் காம்பவுண்ட். அதனோட நேச்சர் கேட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே இதுக்கு ப்ரீவியஸா உள்ள கொஸ்டின்ல பார்த்தோம். என்ன நடக்கும்? பொட்டாசியம் வந்து எலக்ட்ரான ரிலீஸ் பண்ணும், கிராஃபைட் வந்து அந்த எலக்ட்ரான இல்லையா? அப்போ நம்மளுக்கு வந்து இது வந்து எலக்ட்ரான் இங்க இருக்கிறதுனால இட் இஸ் பாராமேக்னெட்டிக் நேச்சர். லேயர் ஸ்ட்ரக்சர் வந்து எக்லிப்ஸ் லேயர் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகும். ஓகே, அது கரெக்ட் தான். அடுத்தது வந்து எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி இஸ் கிரேட்டர் தேன் தட் ஆஃப் ஆல் கிராஃபைட். எஸ், இதனோட கண்டக்டிவிட்டி நீங்க பாத்தீங்கன்னா நார்மலா இருக்கக்கூடிய கிராஃபைட்டை விட, எஸ்பெஷலி இந்த ஆல்பா கிராஃபைட்டை விட நம்மளுக்கு வந்து இதனோட கண்டக்டிவிட்டி அதிகமா இருக்கு. அப்ப கொடுத்திருக்க எல்லா ஸ்டேட்மெண்ட்டுமே சரியான ஸ்டேட்மெண்ட். ஓகே, சோ ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். So potassium graphite intercalation compound வந்து powerful reducing agent, paramagnetic in nature, it has eclipsed structure and it has higher conductivity than the graphite. அதே மாதிரி நீங்க temperature low temperature வரும்போது they will become a super conductor. Okay, அடுத்த கொஸ்டின் போகலாம். இந்த கொஸ்டின் பாருங்க. The number of phosphorus sulfur and phosphorus phosphorus bond in the compound P4S3. இதுக்கு ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் தெரியணும். ஓகே, B4S3 phosphorus sulfur காம்பவுண்ட்ல வரக்கூடியது இல்லையா? இதனோட ஸ்ட்ரக்சர் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இதுதான் நம்மளுக்கு P4S3 யோட ஸ்ட்ரக்சர். இந்த ஸ்ட்ரக்சர்ல பாருங்க, இப்ப நம்ம கேட்டிருக்காங்க PS பாண்ட் எத்தனை, PP பாண்ட் எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்கலாம். PP பாண்ட் நம்மளுக்கு பார்க்கணும் அப்படின்னா டிஃபரண்ட் கலர். இப்போ PP பாண்ட் பாருங்க, இங்க PP பாண்ட் இருக்கு. சோ இது 1, இங்க 1 இருக்கு 2, இந்த பாஸ்பரஸ்க்கு இந்த பாஸ்பரஸ்க்கு சோ 3. சோ நம்மளுக்கு PP பாண்ட் வந்து நம்மளுக்கு 3 இருக்கு. ஓகே, அடுத்து PS பாண்ட் பாருங்க. PS பாண்ட் நம்ம கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு டோட்டலா 6 வரும். 1 இந்த பாஸ்பரஸ் கடையில, சோ 2 3 ஓகே 4. ஓகேவா? அடுத்து நம்மளுக்கு 5 இந்த பாஸ்பரஸ் சல்பர் கடையில 6. சோ டோட்டலா நம்மளுக்கு எத்தனை பாண்ட் வருது? PS பாண்ட் வந்து 6 வருது. சோ ஆப்ஷன் 6 and 3 is the answer. என்ன ஆர்டர்ல கேட்டிருக்காங்களோ அதே மாதிரி எழுதுங்க. இந்த கொஸ்டினோட ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சா மட்டும் தான் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, சோ இந்த ஒர்க் ஷீட்ல உள்ள கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். 15. இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்காப்பா? ஓகே.